தேரிழந்தூர் அர் ரஹீமிய்யா அரபிக் கல்லூரி. உங்கள் ஆண் பிள்ளைகள் 7 ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம், பிபிஏ, பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹில் முவஃபிகில் முஈன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் ஸாதிகில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன். உலகில் உண்டாகும் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனே சேரட்டுமாக. அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாம் அண்ணலின் பெருமான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக. ஆமீன். அன்பிற்குரியவர்களே, 9வது நாள் தராவி. இன்றைக்கு ஓதிய ஜுசுவில ஒரு வசனத்தில் அல்லாஹ் தஆலா 3 நபர்களை குறித்து பேசுகிறார். நீண்ட நெடிய சம்பவம். உஹத் போர் சமயத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போருக்கு சென்றதற்கு பிறகு சில சஹாபாக்கள் மட்டும் அறுவடை நேரமாக இருந்ததால் பல மாதங்கள் நாம் செய்த விவசாயத்தின் பலனாக அறுவைக்கு தயாராக இருந்த பேரிச்சம்பழங்களை அறுவடை செய்ததற்கு பிறகு சென்று விடலாம் என்று கால தாமதம் செய்தார்கள். படை கிளம்பி முன்னால் போகட்டும், வேகமாக செல்லக்கூடிய ஒட்டகங்களை வைத்து நாம் தாமதமாக புறப்பட்டு சரியான நேரத்தில் சென்று விடலாம் என்று கருதி பல சஹாபாக்கள் தாமதமாக கிளம்பும் எண்ணத்திலே இருந்தார்கள். அதில் கிட்டத்தட்ட ஒரு 10-12 சஹாபாக்கள் கடைசி வரைக்கும் போருக்கு செல்லவே முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. பேரிச்சம்பழத்தை பார்ப்பார்கள், இன்னும் கொஞ்சம் பக்குவம் வந்துடட்டும், நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் அறுவடை பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே 1-2 நாட்களாக தள்ளி போட்டு கடைசியில உஹது போர் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். பத்ர் போரில் கிடைத்தது போல வெற்றியும் உஹது போரில் கிடைக்கல, கனிமத்தும் கிடைக்கல. கிட்டத்தட்ட தோல்வி அடைந்த நிலையில முஸ்லிம்கள் எல்லாம் திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். திரும்பி வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்விடத்தில் நாம் என்ன காரணம் சொல்வது என்று இவர்கள் திகைத்து நிற்கிறார்கள். அதில் சில சஹாபாக்கள் பெருமானாரே தோல்வி அடைந்து கவலையோடு வருகிறார்கள். நாம வேற போய் அவங்கள்ட்ட விவசாயம் பண்ண வேண்டியிருந்தனால தான் நம்ம போகலன்னு சொன்னா பெருமானார் கோபப்படுவாங்களோங்கிற எண்ணத்துல வேற காரணங்களை சொன்னாங்க. குடும்பத்தில் வர முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு, உடம்பு சரியில்லாமல் போச்சு, இப்படியெல்லாம் காரணம் சொன்னாங்க. பெருமானாருக்கு உண்மை காரணம் தெரிந்தாலும் கூட சரி பரவாயில்லை, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு 3 நபர்கள் மட்டும், ஹிலால் இப்னு உமையா, முராரத் இப்னு ரபி, கஅப் இப்னு மாலிக் என்கிற 3 சஹாபிகள் மட்டும் பொய் சொல்றதுக்கோ வேற காரணங்கள் சொல்றதுக்கோ மனசு வரல. உண்மையான காரணத்தையே சொல்லிடுவோம், அதனால என்னதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டனை கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்ற முடிவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் உண்மை காரணத்தை சொன்னார்கள். நாயகமே, நாங்கள் போருக்கு வராமல் இருக்க எந்த பெரிய காரணமும் இல்லை, அறுவடை முடிச்சுட்டு வந்துடலாம்னு நாங்கள் நினைச்சோம், இதையும் விட வேணாம் அதையும் விட வேணாம் நினைச்சோம், கடைசியில் பார்த்தாக்கா போருக்கு வர முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்ன போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து முகம் திருப்பிக்கிட்டாங்க, பேசல. சஹாபாக்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க, அவங்கள்ட்ட யாரும் பேசாதீங்க. திருக்குர்ஆனிலேயும் அல்லாஹ் தஆலா அவர்கள் விஷயத்தில் வசனத்தை இறக்கி விட்டான். 1 நாள் 2 நாள் இல்லை சகோதரர்களே, முழுமையான 50 நாட்கள் ரசூலுல்லாஹ் உட்பட சஹாபாக்கள் யாருமே பேசாத வாழ்க்கை. கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் விரிவான சம்பவம். அதில் அவர்கள் சொல்லுவார்கள், வாழ்க்கையில் அந்த மாதிரி கடினமான 50 நாட்கள் எங்களுக்கு வரல, 50 ஆண்டுகளை விட எங்களுக்கு கடினமாக இருந்தது. ஏன்? சஹாபாக்கள் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. பள்ளிவாசலுக்கு போனா தொழுகிறோம், பார்த்துக்கிறோம், ஆனா பேச மாட்டேங்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெயினா பேச மாட்டேங்கிறாங்க. நான் பார்த்தால் அவர்கள் முகம் திருப்பிக் கொள்ளுகிறார்கள். இதுக்கு இடையில எதிரிகள் எல்லாம் கடிதம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன, முகமது உங்களை ஒதுக்கி வச்சுட்டாரா, நீங்க வாங்க நம்ம பார்த்துக்கலாம். இவ்வளவு கடினமான ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் வாழ்ந்து வந்தோம், என்னடா வாழ்க்கை என்று குர்ஆனிலே அவர்கள் நிலைமையை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, லாக்கத் அலைஹிமுல் அர்து பிமா ரஹபத், பூமி விசாலமாக இருந்த போதும் அவர்களுக்கு பூமி நெருக்கடியானது. வலாக்கத் அலைஹிம் அன்ஃபுஸுஹும், அவர்களுடைய ஆத்மாக்களே அவர்களுக்கு நெருக்கடி கொடுத்தது. வதன்னு அல்லாஹ் மல்ஜா மினல்லாஹி இல்லா இலை, அல்லாஹ்வை தவிர போக்கிடம் நமக்கு வேறு எதுவுமே இல்லை என்று அவர்கள் கவலையின் உச்சத்திற்கு வந்து விட்டார்கள்.
50 நாள் முடித்ததற்கு பிறகு அல்லாஹ் தஆலா அவர்கள் விஷயத்திலே வசனம் இறக்கி வைத்தான். இப்படியெல்லாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த 3 நபர்களுடைய விஷயத்தில இந்த வசனங்கள் இறங்குகின்றன என்று அதில் அவர்களை அல்லாஹ் மன்னித்து விட்டதாக பகிரங்கமாக அறிவிப்பு செய்தார். சஹாபாக்களில் ஒருவர் ஓடி வந்து கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல சொன்னார், உங்களை மன்னிச்சு ஆயத்தே இறங்கிடுச்சு. சந்தோஷம் மிகுதியில 3 சஹாபாக்களும் பெருமானார் இடத்துல சென்றார்கள். அதில் கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா மஸ்ஜிதிற்குள் சென்று ஒரு தூணிலே தங்களை தாங்களே கட்டி போட சொல்லி, பெருமானார் வந்து புனித கரங்களால் என் கயிற்றை அவிழ்த்து என்னை அவிழ்க்காத வரை எத்தனை நாட்கள் ஆனாலும் பட்டினியிலே நான் இந்த தூணிலேயே கடப்பேன் என்று சத்தியமிட்டுக் கொண்டு கட்டி கொண்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அவருடைய கயிற்றை அவிழ்த்து மனமாற ஆற தழுவி, நீங்கள் உண்மையாக நடந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு பேருபகாரம் செய்திருக்கிறார் என்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த சம்பவங்களிலே நிறைய படிப்பினைகள் இருந்தாலும் ஒரு 3 படிப்பினை. முதலாவது, நீங்கள் நல்ல காரணமோ அல்லது மழுப்பல் காரணமோ நீங்கள் சொல்லி உலகத்திலே தப்பித்துக் கொள்ளலாம். அப்படி தப்பித்தவர்களும் இருந்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னித்தார்கள். ஆனால் அவர்களுக்கு கிடைக்காத சிறப்பு இந்த உண்மையாளர்களுக்கு கிடைத்தது என்னவென்றால், அல்லாஹ் இவர்கள் விஷயத்திலே யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ வ கூனு மஅஸ் ஸாதிகீன் என்று வசனம் இறக்கினார். இறைநேசம் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் உண்மையாளர்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ்வை அஞ்சுறதுனாலே உண்மையாளர்களாக சேர்ந்துக்கிறது தானே, உண்மையாளர்களாக நேர்மையாளர்களாக வாழ்றது தானே. ஆனால் அந்த 3 பேரை கண்ணியப்படுத்துவதற்காக அல்லாஹ் அவர்களோடு மற்ற சஹாபாக்கள் தோழமை கொள்ளுங்கள் என்றார். நீங்க போய் அவருக்கு நண்பராயிக்கங்க அப்படின்னு சொல்றார் அல்லாஹ். இது ஒரு சிறப்பு. இரண்டாவது, குர்ஆனிலே வேறொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறார், நீங்க யாரோட இருக்கணும் துவா செய்யணும் அப்படிங்கறத சொல்லி தரும்போது, மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யின வஸித்தீன வஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன், ஒவ்வொரு நாளும் தராவி முடிச்சு அந்த துவா நம்ம ஓதுறோம். அதுல பாத்தீங்கன்னா நாங்க யாரோட மறுமையில இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துவா கேட்கிறோம். நபிமார்களோடு இருக்கணும், பிறகு உண்மையாளர்களோடு இருக்கணும், அதற்கு பிறகுதான் சுஹதாக்களோடு இருக்கணும், சாலிஹீன்களோடு இருக்கணும் என்பதெல்லாம் வருகிறது. எனவே உண்மைக்கென்று ஒரு பெரிய பலன் உண்டு சகோதரர்களே. ஆனால் உண்மையாளராக இருக்கும்போது வாழ்க்கையில பல நஷ்டங்கள் வரத்தான் செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், கசப்பாக இருந்தாலும் நீங்க உண்மையை பேசுங்கள், உண்மையாக நேர்மையாக நடங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. தமிழிலே கூட அருமையான ஒரு சொலவடை சொல்லுவார்கள், உண்மையை பேசுங்கள், அது உங்களை காப்பாற்றும். பொய்யை பேசினால் நீங்கள் அதை காப்பாற்றிக் கொண்டே அலைவீர்கள். யதார்த்தமாக நமக்கு தெரியும், ஒரு பொய் பேசிட்டோம்னா அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும், அதை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு பொய் சொல்லணும். அதே உண்மையை பேசிவிட்டால், ஆமா என் மேல குற்றம் இருக்கு, நான் திருத்திக்குவேன், மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த பிரச்சனை அந்த இடத்துல அல்லாஹ் முடித்து விடுவான். வாழும் காலத்தில் மட்டுமல்லாமல் நாம் வஃபாத்தானதற்கு பிறகும் அந்த மனிதன் நேர்மையானவன், உண்மையானவன் என்ற நற்பெயர் மக்களுக்கு இடையிலே கிடைக்கும். அதை அல்லாஹ் மறுமையில் சாட்சியாக ஆக்குவான். எனவே உண்மையை பேசி உண்மையான நடத்தைகளை கொண்டு வாழக்கூடிய உண்மையாளர்களில் நாம் ஆக முயற்சிக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் நாளை மறுமையிலேயும் நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் குடும்பத்தாருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.